நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லைன்னு சொல்லு. தொந்தியை வச்சுக்கிட்டே இல்லைங்கிற அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா? நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா, நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்கு தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ குலக்கிற வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத, ஏன் சுகர் இறங்காது. அவன் பாவக மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் தூக்கி சொல்றா. என்ன கேளுமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரச்சனை இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவில் போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவில் பிடிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஆமா. ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிருக்கலாமே, வந்தவொடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி, எழுதிக்கிறேன். நீ எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னியில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90, 90, இங்க ஐயாறுல ஒரு 50. 50. ஆக மொத்தம் எவ்வளவு?